உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் சூழ்நிலையிலே நடந்த சம்பவங்கள், நடந்த அசம்பாவிதங்கள், நடந்த துக்ககரமான நிகழ்வுகள் உங்கள் நம்பிக்கையே பொய்த்து போனது போல இருக்கலாம். ஒரு விதமான சோக உருவெடுத்திருக்கலாம், முகமாக இருக்கலாம். எங்களுக்கு நடந்ததுதான் எல்லாருக்கும் தெரியுமே. எப்படி நான் சந்தோஷமாக இருப்பது, எப்படி நான் மகிழ்ச்சியா இருப்பது, எப்படி என்னால் ஆனந்தமா இருக்க முடியும்? எனக்கு நடந்த சம்பவம் ஒரு பயங்கரமான கொடிய சம்பவமா போச்சே அப்படின்னு ஒருவேளை உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பத்திற்குள்ளே, உங்கள் வீட்டிற்குள்ளே, உங்கள் சரீரத்திலே நடந்து இருக்கும் ஏதோ ஒன்றை குறித்த ஒரு துக்கம் உங்களை ஆழ்த்தி கொண்டிருக்கலாம். மீளவே முடியாது, ஒருவரும் என்னை மீட்கவே முடியாது, ஒருவராலும் இதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வரவே முடியாது. என்னுடைய மனதை மாற்றி வெளியே வருவதற்கு எத்தனையோ நாட்கள் ஆகும் என்பது போல் இருக்கிறது. விடுவிக்கப்பட முடியாத, நான் வெளியே வர முடியாத சூழ்நிலையில் அகப்பட்டது போல இருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், மீளவே முடியாத போராட்டங்களில் இருந்து உங்களை மீட்டெடுக்கிற மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். சிங்க கபியில இருந்து தானியேலை வெளியே கொண்டு வந்தவர், தீச்சூளையிலே அவர் பிள்ளைகளோடு உலாவினவர், இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலையிலே உங்களோடு கூட இருந்து உங்களை வெளியே கொண்டு வர, உங்களை மீட்கிறவராக தம்மை வெளிப்படுத்த என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட மாத்திரமல்ல, அவர் என்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.